ஜெயில இருந்து வெளியில வரும்பொழுது நாங்க அன்னைக்கு நான் ஒண்டியா வந்தாங்கல்ல போன கேஸ்ல, அப்போ எம்எல்ஏக்களுக்கு இப்போ வரும்பொழுது ஏற்கனவே நான் இங்க நிறைய பேர்த்த உருவாக்கிட்டேன்ல, அதனால சிறுத்தைகள் கட்டமைப்பு வந்துச்சுங்களா. லாரன்ஸ் தலைமையில 32 வாகனங்கள்ல என்னை கூப்பிட்டு வர்றாரு. நான் வரதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல எனக்காக விடுதலை செய்ய சொல்லி போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் அதெல்லாம் நடந்து விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுத்திருக்கு. கட்சி ஒரு நல்ல அடுத்த கட்டத்துக்கு பாய ஆரம்பிச்சு. அது வெறும் இது இல்லாம ஒரு வெகுஜனங்களை திரள்றது மாதிரி. இப்போ திரள என்ன ஆகுதுன்னா, பகுதிகளில் சில கலவரங்களும் நடக்குது. ஏன்னா இந்த மக்கள் உங்களுக்கு வந்து கொடிக்கம்பம் நடவான், அதுல பிரச்சனை. இப்போ அதுல தான் பாத்தீங்கன்னாக்கா ஆவட்டின்னு ஒரு ஊர்ல வந்து கொடிக்கம்பத்தை நடத்தல போனதுல பிரச்சனை. இப்போ அதுல ஒரு துப்பாக்கி சூடு, திட்டக்குடியில் அதுக்கு துப்பாக்கி சூடு நடந்து எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் பதட்டமா இருக்கும் இந்த பகுதி முழுக்க. ஏன்னா அப்படி வன்னியர்களும் திக்கா இருப்பாங்க, பறையர்களும் திக்கா இருக்காங்க. அதனால எப்ப பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை. திடீர்னு பஸ்ஸோட மேலவளவு முருகேசன் இவர் வந்து திரும்ப போய் கருணாநிதியெல்லாம் பார்த்து எனக்கு பாதுகாப்புலாம் கொடுலாம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல அம்மாசி வேலு 92 வந்துல அதே மாதிரியே திரும்ப பஸ்ல வரும்போது அதே அக்யூஸ்ட் தாங்க, அதே அந்த அக்யூஸ்ட் தான் என்ன பண்ணிடுறாங்க, திரும்ப வந்து வழிமறிச்சு வெட்டி 7 பேர்த்த அதில் படுகொலை பண்ணிட்டு. அப்போ அந்த படுகொலை கண்டிச்சு தமிழ்நாட்டு லெவல்ல பெரிய பதட்டம். சென்னையில் ஒரு மிகப்பெரிய பேரணி, கண்டன பேரணி நடக்குது. மேலவளவு படுகொலை திருமாவளவன் தலைமையில தான் நடக்குது. முதல் பெரிய பேரணி விடுதலை சிறுத்தைகளுடைய வரலாற்றுல மேலவளவு படுகொலை கண்டிச்ச பேரணி தான் ஒரு மிகப்பெரிய பேரணி அன்னைக்கு காலகட்டத்தில் நடந்தது. சுதந்திர கொடும்பாவி எரிப்பு போர். அப்போ சுதந்திரம் கிடைக்கலைங்கிறியா, அப்ப தலித் இளைஞனுக்கு சுதந்திரம் கிடைக்கலங்கிற மனநிலையை நீ உருவாக்குற. இப்படி பேசிட்டே வராங்க. 3/4 மணி நேரம் பேசுறாரு. பேசிட்டு நீங்க பண்றது தலித் அரசியல் இல்ல திருமாவளவன், நீங்க பண்றது தீவிரவாத அரசியல், நக்சல் அரசியல் அப்படின்றாருங்க. ஐயா, நான் செஞ்சது 2 தப்பு. 1, இந்த அமைப்புக்கு விடுதலை சிறுத்தைகள்னு பேர் வச்சது. இந்த விடுதலை சிறுத்தைகள்னு பேர் வச்சதுனால எங்களை என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாம் விடுதலை புலிகள் மாதிரி நினைக்கிறாங்க. திருமாவளவன், நீ அரசு எதிர்க்கக்கூடாது, நீ கவர்மெண்ட் எதுக்குற, ஒன்னு அடிச்சவனே திருப்பி அடி பண்ணி உனக்கு பிரச்சனையே வன்னியனோட நீ பேசணும். நீ பாட்டாளி மகிழ்ச்சி நீங்கள மோதிக்கிட்டு இருக்கணும். நீ அதை விட்டுவிட்டு என்ன கவர்மெண்ட் வந்து எதிராங்க, அவன் வந்து நக்சல் அரசியல். இது நீங்க வந்து நான் எனக்கு சொல்றேன், 30 வருஷம் நான் உளவுத்துறையில் இருந்தேன். எவன் எங்க படுத்தா எங்க எந்திரிச்சா எல்லாம் எனக்கு தெரியும். அதனால ஒண்ணும் இல்லை, வைகோ உடைச்சவன் யார் தெரியுமா? நான் தான். நானும் நாஞ்சில் நாட்டு தமிழன், எனக்கும் தமிழ் தேசிய உணர்வு இருக்கு. அவர் சொல்ற, நீ என்ன பெரிய தமிழன் நீ மட்டும் சொல்லிட்டு இருக்கியா? ஒண்ணு பாத்துக்க, நீ சின்ன வயசு நீ லீடரா வரும்பொழுது உனக்கு எதிர்த்து லீடர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் கம்மி. ஸ்டாலின் இந்த பக்கம், அங்க மூப்பினாரு அவர் பையன், அடுத்தது வைகோ எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி சொல்றாங்க, அப்படியே சொல்றாரு, இப்படி எல்லாத்தையுமே சொல்றாரு. ஏடிஎம்கேல ஆளே இல்லை சொல்றாரு. இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது நீ பெரிய லீடரா வருவ, நீ ஒழுங்கா அரசியல் பண்ணு அப்படின்னு அட்வைஸ் பண்ண. வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ திருவள்ளுவன் வந்து நுழைஞ்சதை சொல்லிட்டீங்க நீங்க. ஆமாம், இது போல நிறைய தோழர்கள் மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் விரிவடைகிறது. தேர்தலுக்குள்ள வரீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நான் சிறையில இருந்து வெளியில வரேன். எந்த ஆண்டு வெளியில வரீங்க? நான் வெளியில வர்றது வந்து 2 ஆண்டு முதல்ல உள்ள இருக்கேன். 94, 95. அது நிறைய படிப்பணிகள், இன்னும் சொல்ல போனா ஆன்மீகம் சம்பந்தம். ஏன்னா நான் விடுதலை சிறுத்தைகளுக்கான அறிக்கையை எழுதுறதுக்கு போறேன். அப்ப அந்த அறிக்கை எழுத போகும்போது நிறைய தேவை இருந்தது. கட்சியினுடைய அறிக்கை, கட்சி அறிக்கையை தோழர் சொல்றாரு, நீங்க உள்ள இருக்கிறத பயன்படுத்திக்கிட்டு கட்சிக்கு ஒரு அறிக்கை எழுதுங்கன்றாரு. அப்ப நான் உள்ள ஒரு அறிக்கையை தயார் பண்றேன். அதை கொண்டு வந்து கொடுத்தா அது வந்து இவங்க அதை யூஸ் பண்ணல. பட் அந்த அறிக்கையை எழுத போகும்போது எனக்கு நிறைய கேள்விகள் வந்தது, நிறைய தேவைகள் வந்தது. இப்போ தோழர் தமிழரசனுடைய அந்த பார்வை எனக்கு இருக்கு இல்லைங்களா, அதோட சேர்த்து மிங்கிள் பண்ணி பார்க்க எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் அறிக்கை எழுதுறேன். அப்போ உள்ளே நிறைய தோழரோட டிஸ்கஸ் பண்ணுவேன், அதாவது மற்ற இயக்க தோழர்கள். அப்போ அங்கே இந்த கருணா மனோகரன் ஒருத்தர் சொன்னாங்கல்ல, அவரெல்லாம் பழைய எம்எல் தோழர்கள். அவங்க துணையாரு, அவங்க தொடர்பு. எங்களுடைய துணைவேர் அங்கே ஜெயிலில் வந்து என்னை பார்க்க வரும்போது கருணாமனவரன் வீட்டெல்லாம் போய் தங்க வச்சிருக்கிறேன். அது மாதிரி அங்கே லெஃப்ட் இயக்கத்தோடர்கள், அது மாதிரி கோவை ராமகிருஷ்ணன் வீடு, ஆர்சாமி வீடு, அங்கெல்லாம் போய் தங்க வச்சிருக்கிறேன். இப்போ அந்த மாதிரி அந்த உள்ளே நிறைய அறிக்கை, அரசியல் புரிதல், நிறைய தேவை. இப்போ தமிழர் எங்கேருந்து சாதி தோன்றுச்சுங்கிற விஷயம், அப்போ அது நமக்குள்ளே தான் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறத நான் ப்ராக்டிக்கலாக அப்புறம் நிறைய புத்தகங்கள்ல இருந்து தரவு எடுக்கிறது,
இது மாதிரி வந்துடுறேன். வந்துட்டு 94, 95 2 ஆண்டு உள்ள இருக்கேன். அப்புறம் பிணை வெயில் போடுறோம். சங்கர சுப்பு தான் எனக்கு வழக்கறிஞர் இது பண்றாரு. கோயம்புத்தூர்ல இருந்து இங்க டூரிசேஷன் திருச்சி பிரிச்சாங்க. பிரிச்ச உடனே நான் எங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ திருச்சி சிறையில் தான் இருந்தேன். இப்போ திருச்சி சிறையில இருந்து 95 இறுதி, அதாவது டிசம்பர் 96 ஜனவரியில வெளியில வந்துடுறேன். ஜெயில இருந்து வந்தேன். ஜெயில இருந்து வெளியில வரும்பொழுது நாங்க அன்னைக்கு நான் ஒண்டியா வந்தாங்கல்ல போன கேஸ்ல, அப்போ எம்எல்ஏ கேஸ். இப்போ வரும்பொழுது ஏற்கனவே நான் இங்க நிறைய பேர்த்த உருவாக்கிட்டேன்ல, அதனால சிறுத்தைகள் கட்டமைப்பு வந்துச்சுங்களா. லாரன்ஸ் தலைமையில 32 வாகனங்கள்ல என்ன கூட்டிட்டு வராரு ஊர்வலமா. அப்படியே வந்த முதல் ஊர் இங்க திருமாந்துறைங்கிற ஊர் தான், இங்கதான். அப்ப ஃபாதர் இங்க சந்தானம்னு ஒருத்தர் இங்க இருந்தாரு. அவங்களாம் நல்லா எனக்கு தொடர்பு, அவங்களாம் லெப்டிஸ்ட் மைண்ட் மாதிரி நமக்கு தொடர்பு இருந்தாங்க. அப்போ அவங்கெல்லாம் எனக்கு வந்து எல்லாம் சால்வ் பண்றாங்க. பார்த்தா ஒரு 25-30 கிராமங்களுக்கு என்ன கூட்டிட்டு போறாங்க. இங்க இருந்து இப்படியே பண்ணி பெண்ணாடம் வரைக்கும் கூட்டிட்டு போறாங்க. ஒவ்வொரு கிராமத்திலையும் ஜேன்னு மக்கள் அப்படியே வரவேற்பு, பயங்கர வரவேற்பு. ஏதோ ஒரு பெரிய இவங்க வர மாதிரி பார்த்தா 2 பக்கமும் மக்கள் நிக்கிறாங்க. ஏன்னா ஃபுல்லா எழுச்சி ஆயிடுச்சுங்க. வராரு, வந்துட்டாருன்னு ஒரு பெரிய இது. நான் வர்றதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல எனக்காக விடுதலை செய்ய சொல்லி போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் அதெல்லாம் நடந்து விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுத்திருக்கு. அப்ப அந்த அடிப்படையில என்ன ஒரு வந்துட்டாருன்றோடனே ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. அதுக்கு பிற்பாடு தான் அப்புறம் கட்சி ஒரு நல்ல அடுத்த கட்டத்துக்கு பாய ஆரம்பிச்சிருச்சு. அது வெறும் இது இல்லாம ஒரு வெகுஜனங்களை திரள்றது மாதிரி. இப்ப திரள என்ன ஆகுதுன்னா, பகுதிகளில் சில கலவரங்களும் நடக்குது. ஏன்னா இந்த மக்கள் உங்களுக்கு வந்து கொடிக்கம்பம் நடுவான், அதுல பிரச்சனை. இப்போ அதுலதான் பாத்தீங்கன்னாக்கா ஆவட்டின்னு ஒரு ஊர்ல வந்து கொடிக்கம்பத்தை நடத்தல பண்ணதுல பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ அதுல ஒரு துப்பாக்கி சூடு, திட்டக்குடியில் அதுக்கு துப்பாக்கி சூடு நடந்து அதை சண்முகம் ரமேஷ்னு அவங்களுக்கு வந்து ஒரு கூட்டம் நடத்தி இது பண்ணாங்க. அப்பதான் நான் வெளியில வரேன். அப்ப அந்த கூட்டத்தை நான் பேச முடியல, ஏன்னா நான் கண்டிஷன் வெயில இருக்கேன். அப்ப கலந்துக்க முடியல. பட் ஆனா வந்துட்டு பார்த்துட்டு உடனே கிளம்பிட்டேன். அப்புறம் நான் கண்டிஷன் வெயில துப்பாக்கி சூடுல இறப்பு நடந்தது. ஆமா, சண்முகம் ரமேஷ்னு 2 பேர் அப்ப விடுதலை சிறுத்தைகள் அந்த போராட்டத்துல 2 பேர் இறந்துறாங்க. எப்படி அங்க அம்மாசியில அது தனி, அது இல்லாம அங்க நிறைய பேர் ஒரு கிட்டத்தட்ட 11 பேருக்கு மேல அங்க இறந்துருக்காங்க. அதுக்கு பிற்பாடு இங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க சண்முக ரமேஷ் 2 பேர் துப்பாக்கி சூட்டுல இறந்துறாங்க. இப்ப அதுக்கு பிற்பாடு பார்த்தோம்னா தினமும் பாத்தீங்கன்னாக்கா பிரச்சனை வரும். எங்கேயாவது கொடிக்கம்ப பிரச்சனை, பொதுமக்கள் பிரச்சனை, அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பாலியல் வன்கொடுமைகள். அதாவது செல்லஞ்சேரி சிவகாமின்னு ஒரு பொண்ணு, கோவாதன் ஒரு பொன்னருவி, இப்படி பல கிராமங்களில் நிறைய ஹராஸ்மெண்ட் நடக்கும். இதெல்லாம் எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய போராட்டங்கள், அப்பப்போ உடனே போஸ்டர், உடனே துண்டறிக்கைகள் இப்படி போவோம். அப்புறம் ஏப்ரல் 14 ஒரு பெரிய மாநாடு மாதிரி நடத்துவோம். முதல்ல இங்கேருந்து தான் முதல்ல நம்ம வட மாவட்டம் இருந்து, அப்புறம் நான் தான் நிறைய வாகனங்களில் போகிறது, இந்த மாதிரி ஒரு பெரிய பண்ணோம். இப்போ 96 பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சம்பவங்கள் நடந்தாலும் கூட, குறிப்பாக என் ஊர்லேயே வந்து கோயிலில் உள்ளே போக முடியாத பிரச்சனை நான் சொன்ன பாருங்க. அப்போ ஆரம்பத்தில் இப்போ அந்த பிரச்சனை திரும்ப வந்து அதில் திரும்ப அப்புறம் பிரச்சனையாகி அப்புறம் அதில் உள்ளே போக வச்சுட்டோம்னு இன்னைக்கு எல்லாம் உள்ளே போகிற மாதிரி அந்த ஊர் வந்துருச்சு. அதே மாதிரி முள்ளுக்குறிச்சின்னு ஒரு ஊரில் ஒரு பெரிய கலவரம். என்னடானாக்கா, அதாவது வந்து டேங்கு வந்து தண்ணி பிடிக்கிற கட்டுற டேங்கு, அதை வந்து ஆதிராவிட ஃபண்டில் தான் முதல்ல கொடுக்குறான். அதை வந்து கொண்டு போய் பிசியில் கட்டிட்டாங்க. திரும்ப 2வது தடவை பொது ஃபண்டு வருது, அதை வந்து எங்களுக்கு கட்டின்னு அந்த மக்கள் கேட்குறாங்க, எஸ்சி மக்கள். அதை வன்னியர்கள் விடல. அதை ஒரு பெரிய கலவரமாகி கடைசியில் 9 பேரை தூக்கிட்டு போயிட்டாங்க முந்திரி காட்டு பக்கம். அப்புறம் உடனே நான் பார்த்தேன், உடனே நான் ஒரு 10 பேரை கடத்தலான்னு சொல்லிட்டு அதில் ஒரு பெரிய கலவரம் வந்து அப்புறம் போலீஸ் சமாதானம் பண்ணி 2 பேர்த்தையும் 2 தரப்புலையும் ஆளை கடத்திக்கிறீங்க. அவங்க கடத்துனாங்க. அப்புறம் நான் சும்மா விடல. அப்புறம் நம்ம திருவள்ளூர் நாங்களாம் வலுவா இருப்போம். இப்போ நாமளும் ஆளை விடுற பன்னாடத்தில் வந்தவங்களாம் இப்படி முள்ளுக்குறிச்சிக்காரனை பார்த்து அப்படின்னாச்சு. அப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய பேரம் நடந்து போலீஸ் எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பதட்டமா இருக்கும் அந்த பகுதி முழுக்க. ஏன்னா அப்படி வன்னியர்களும் திக்கா இருப்பாங்க, பறையர்களும் திக்கா இருக்காங்க. அதனால எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை, திடீர்னு பஸ் ஓடாது. இப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டம். இப்போ 97 பார்த்தீங்கன்னாக்க அங்க மதுரையில மேலவளவுனா, அதாவது வந்து பஞ்சாயத்து தலைவருங்க 2-3 தடவை வந்து எலெக்ஷன் நடக்குது. யாரும் நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பெட்டி தூக்கிட்டு ஓட்டப்படுறது, யாரும் நிப்பாட்டு ஓட்டுறது இல்லை அப்படின்னு இந்த மாதிரி சூழல். அப்போ வந்து முருகேசன் ஒருத்தர் அப்புறம் நிப்பாட்டி அவரை ஜெயிச்சிடறாரு. மேலவளவு முருகேசன், மேலவளவுல இப்போ மேலவளவு முருகேசன். இவர் வந்து திரும்ப போய் கருணாநிதியெல்லாம் பார்த்து எனக்கு பாதுகாப்புலாம் கொடுலாம் கேட்டிருக்காருங்க. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு பீஸ் டாக் நடக்குது மதுரையில. அந்த வேற ஒரு கேஸ்ல போயிட்டு ரிட்டர்ன் வராங்க. எப்படி அந்த அம்மாசி வேலு 92 வந்துல அதே மாதிரியே திரும்ப பஸ்ல வரும்போது அதே அக்யூஸ்ட் தாங்க, அதே அந்த அக்யூஸ்ட் தான் என்ன பண்ணிடுறாங்க, திரும்ப வந்து இவங்களை வழிமறிச்சு வெட்டி 7 பேர்த்த அதில் படுகொலை பண்ணிடுறாங்க. அப்ப அந்த படுகொலை கண்டிச்சு தமிழ்நாட்டில்
லெவல்ல பெரிய பதட்டம். சென்னையில் 97 வந்து நீங்க வந்து 23 ஆமா கண்டன அணிவகுப்பு அதாவது 23/7/97 மிகப்பெரிய ஒரு பேரணி. வியாசார் படிக்கிட்டனோ கலவரமா மாறுச்சு. அப்ப அங்க மாறுது. ஆமா, அந்த கன்னியாகுமரம் வந்தவங்க இல்லையா, அந்த போலீஸ், அதாவது கலவரம்னு சொல்ல முடியாது, போலீஸ் இவங்களும் மோதல் வந்து அது இதாயிடுது. ஒரு மிகப்பெரிய பேரணி, கண்டன பேரணி நடக்குது. மேலவளவு படுகொலை திருமாவளவன் தலைமையில தான் நடக்குது. அதுதான் முதல் பெரிய பேரணி விடுதலை சிறுத்தைகளுடைய வரலாற்றுல. மேலவளவு படுகொலை கண்டிச்ச பேரணி தான் ஒரு மிகப்பெரிய பேரணி அன்னைக்கு காலகட்டத்தில் நடந்தது. அதுக்கும் பிற்பாடு வந்து மண்ணுரிமை போர் அப்படின்னு நாங்கள் எடுத்தோம். அதாவது வந்து மறுபடியும் 5 சென்ட் மனைப்பட்டா வழங்கு, அதே மாதிரி பஞ்சம் நல விஷயங்கள், அதே மாதிரி இந்த SC/ST ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணு, வெட்டி தொழிலை தடை செய்ய, இப்படின்னு ஒரு 5 கோரிக்கைகளை முன் வச்சு 97 தொடக்கத்தில் பஞ்சமி நிலன் குரல் கொடுக்க ஆரம்பிச்சு 17, 27 அது கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகள் கடந்து அந்த கோரிக்கை போயிட்டே தான் இருக்கு. சரிங்க. ஆமா, அப்ப அப்படிப்பட்ட ஒரு இதுல மண்ணுரிமை, மண்ணின் மைந்தர்களின் மண்ணுரிமை போர் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய போராட்டங்கள் பண்ணோம். அதே மாதிரி நிறைய வழக்குகள், அதாவது வந்து கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல குண்டர் சட்டம், தேசிய பாதுகாப்பு சட்டம், பெரிய பெரிய வழக்குகள், இவ்வளவு பேர். திருவள்ளுவனை வந்து கைது பண்றாங்க, ப்ரிவென்டிவ் பண்ணாங்க. அதே மாதிரி திருமாவை ஒரு தடவை ஒரு ப்ரிவென்டிவ் பண்ணாங்க. இந்த நேரங்கள்ல கலவரம் நடந்து மிகப்பெரிய நிறைய இடத்துல பஸ் எரிப்பு, ஏகப்பட்ட பஸ் எல்லாம் எரிச்சு அதுல வழக்கு. பார்த்தா தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான பேர்ல வழக்கு வம்புன்னு ஆகி ஒரு பெரிய கலவரம் இது நடந்தது. இதெல்லாம் 96, 97, 98 காலகட்டங்கள்ல இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு தடவை கூட வந்து எங்களை வந்து தோழர் என்ன கூப்பிடாரு, தோழர் வாங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு. யாருங்க? அலெக்சாண்டரை சந்திக்கணும் அப்படின்னு. முதல்ல சொல்லலை அவரு, முதல்ல வாங்க போகணும்னாரு. ஒரு இடத்துல போனோம், நிப்பாட்டி ஒரு சால்வ் எடுத்தாரு. எல்லாம் அப்போ எல்லாம் ஆட்டோ தான், கார் கடை கிடையாது. ஒரு சால்வ் எடுத்தார். திரும்ப போகிறோம், அப்போதான் டிஜிபி ஆஃபீஸில் உள்ள போகுது வண்டி. என்ன தோழர் இங்கே போய் அப்படின்னு நான், எனக்கு போலீஸே ஒரு மாதிரி பார்ப்பேன் நான். எல்லாம் உள்ளே போகுது. பார்த்தா அங்கே போனால் ஒன்றும் இல்லை, இவர் ADGP ஆகியிருக்காரு, அவரை போய் பார்க்க போகிறோம் சரின்னு சொல்லிட்டு உள்ளே போனோடனே உட்காந்து போனால் அலெக்சாண்டர் அப்போ வந்து உளவுத்துறையில் இருக்கிறாங்களா? அப்போ வந்து இருக்காரு, ADGP ஆகியிருக்காரு. ஆமாம், ஐஜிலேருந்து ADGP. அவர் சொல்கிறாருங்க, 3/4 மணி நேரம் பேசுகிறார் எங்களை பார்த்து. நான் என்ன முதல்ல வந்து எங்கள் பொதுச்செயலாளர் பெரியசாமி, அவ்வளோதான். என்னை யாருன்னு முதல்ல தெரில, உட்கார வச்சாச்சு. ஏன்னா பழைய ஆளுன்னு தெரில அவருக்கு. முதல்ல உட்கார வச்சாச்சு. ஒன்றா 3/4 மணி நேரம் பேசுகிறேன். என்ன திருமாவளவன் நின்று, ஏன்னா நாங்கள் நிறைய சுதந்திர கொடும்பாவி எரிப்பு போர்லாம் நடத்திருக்கிறோம். சுதந்திரம் இல்லைன்னு. அதே மாதிரி தேர்தலில் இப்போ இரட்டை வாக்குரிமை கிடைக்காத வரை எங்கள் வாக்கு உங்களுக்கு இல்லைன்னு தேர்தல் அப்போ முன்ன நடந்த தேர்தலெல்லாம் போட்டியில் போட்டிருக்கிறோம். அப்புறம் வந்து உங்களில் யாரும் யோக்கியம் இல்லை, எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை, இதெல்லாம் நாங்க எழுதி உள்ள அடிச்சே கொடுத்துட்டோம். எல்லாம் நோட்டீஸ் விநியோகம் பண்ணிருந்தீங்க. அப்ப உள்ள போடுவாங்க. இப்ப இந்த மாதிரிலாம் தேர்தல் வேண்டாங்கிறது, இப்ப இந்த மாதிரி தேர்தல் புறக்கணிப்பு இப்பெல்லாம் நம்ம நடத்திட்டு இருக்கோம். அப்ப அவர் சொல்றாரு, போலீஸ் நாய்களே இங்க பாரியா, ஒரு ஆளை போய் அதெல்லாம் எடுத்து விடாங்க, போய் எடுத்து வந்து வைக்கிறான். அந்த ஆளு வச்சா ஒன்று பிடிக்கிறாங்க. இங்க பாரு போலீஸ் நாய்களே. அப்ப தலித் இளைஞர்லாம் போலீஸ்க்கு எதிராக நீ மாற்றி விடுற. யோ உனக்கு தேவை என்ன? அதுக்கு எடுத்து பாரு, சுதந்திர கொடும்பாவி எரிப்பு போர். அப்போ சுதந்திரம் கிடைக்கலைங்கிறியா? அப்ப தலித் இளைஞனுக்கு சுதந்திரம் கிடைக்கலங்கிற மனநிலையை நீ உருவாக்குற. இப்படி பேசிட்டே வராங்க. 3/4 மணி நேரம் பேசுறாரு. பேசிட்டு, நீங்க பண்றது தலித் அரசியல் இல்ல திருமாவளவன், நீங்க பண்றது தீவிரவாத அரசியல், நக்சல் அரசியல் அப்படின்றாருங்க. இப்படியே போயிட்டு இருந்தா நான் பேன் பண்ணிடுவோம், அவ்வளவுதான். தூக்கி உள்ள போய் என்ன பண்ணுவேன்? இப்ப என்ன இத்தனை பஸ் ஏறிக்கிறீங்களா, இன்னும் 200 பஸ் ஏறி என்ன பண்ண முடியும் உன்னால? தூக்கி உங்களை நான் ஒன்றும் இல்லை, முன்னணியில் இருக்க 20-30 பேரை நான் தூக்கி உள்ள போட்டேன்னா காலி என்ன பண்ணிவிடும்? லைஃப் போயிடும். நீ சின்ன வயசு, சிறு வயசு பையன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க. அப்புறம் வந்து 3/4 மணி நேரம் கழிச்சு தோழர் பேச. இந்த இது எப்ப எந்த வருஷத்துல நடக்குது? 97 தேர்தலுக்கு முந்தின முன்னாடியே, தேர்தலுக்கு முன்னாடியே. இந்த மேல இதெல்லாம் பின்னாடி, அதுக்கு பிற்பாடு இந்த பேரணிக்கும் அடுத்த நாள் நினைக்கிறேன் நடக்குது. தேதியெல்லாம் கூட நான் குறித்து வச்சிருக்கிறேன். அப்ப ஐயா, நான் செஞ்சது 2 தப்பு. ஒன்று, இந்த அமைப்புக்கு விடுதலை சிறுத்தைகள்னு பேர் வச்சது. இந்த விடுதலை சிறுத்தைகள்னு பேர் வச்சதுனால எங்களை என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாம் விடுதலை புலிகள் மாதிரி நினைக்கிறாங்க. நாங்க எந்த இடத்துலையும் நாங்க போய் அடிச்சது இல்லை. நாங்க எல்லாமே டிஃபென்ஸா தான், திருப்பி தான் அடிக்க சொல்றோம். ஏன்னா இவன் வந்து
இன்னும் கூட ஒரு ஆயுதத்தை எடுக்கிற மனநிலையில கூட இல்லை. ஒரு சண்டைன்னா முருங்கை தூக்குறான். நல்ல கட்டையை தூக்குறது கூட இன்னும் இந்த எஸ்சி மக்களுக்கு அந்த இது இல்லை. அவன் அவ்வளவு புழு பூச்சா தான் இருக்கான். நாங்க ஒரு உணர்வை தான் உண்டு பண்ணியிருக்கோமே தவிர, பாருங்க நீங்க பாருங்க எவ்வளவு படுகொலைகள், எவ்வளவு அட்டுழியங்கள், இன்னும் பொது இடத்துல போய் கொட்டி நடக்க எங்களால முடியல. பொது சொத்தை எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி நம்மளால இல்லை. நான் விடுதலை சிறுத்தைகள்னு பேர் வச்சேன், அது ஒரு தெம்பா இருக்கணுங்கிறதுக்காக தான் வச்சேன். ஒண்ணு. ரெண்டாவது, எங்களை தீவிரவாதி மாதிரி பாக்குறதுக்கு இவர் ஒரு காரணம் அப்படின்னாரு. இவர் யாரு அப்படின்னு என்ன கேட்கிறாரு. இவர் தான் பழைய ரெக்கார்டு அவருக்கு தெரியும். தமிழரசன் கூட இருந்த பெரியசாமின்னு இவர் சொல்றாரு. உடனே ஓ அந்த பெரியசாமியா, அதான் நானும் பார்த்தேன் அப்படின்னு அவர் என்ன ஒரு மாதிரி பாக்குறாரு. சரி சொல்லிட்டு அதுக்கு பிற்பாடு அவர் தெளிவா பேசுறாரு. திருமாவளவன், நீ அரசை எதிர்க்கக்கூடாது, நீ கவர்மெண்ட் எதுக்குற, ஒன்னு அடிச்சோடனே திருப்பி அடி பண்ணி, உனக்கு பிரச்சனையே வன்னியனோட நீ பேசணும். நீ பாட்டாளி மகிழ்ச்சி நீ இல்லை மோதிக்கிட்டு இருக்கணும். நீ அதை விட்டுவிட்டு என்ன கவர்மெண்ட்டை வந்து எதிராங்க. அவன் வந்து நக்சல் அரசியல். இது அவர்கிட்ட கேளு தெரியும். அவர் அரசுக்கு எதிரான ஆளு என்ன சொல்றாரு. ஆமா, நீங்க வந்து நான் எனக்கு சொல்றேன், 30 வருஷம் நான் உளவுத்துறையில இருந்தேன். எவன் எங்க படுத்தா எங்க எந்திரிச்சா எல்லாம் எனக்கு தெரியும். அதனால ஒண்ணும் இல்ல, வைகோ உடைச்சவன் யாரு தெரியுமா? நான் தான். உங்ககிட்ட வாக்குமூலம் கொடுக்க சொல்றாருங்க. இப்படியே வாக்குமூலம் கொடுத்தாருங்க. ஆமா, அதாவது திமுக வந்து உடச்சி வெளியே கொண்டு வந்து நான் தான். என்ன தெரியுமா, இவர் வந்து இவர் வைகோ இருக்க வரைக்கும் ஸ்டாலினால எடுபட முடியாது. பார்த்தேன். அப்பவே சொல்றாருங்க. எங்கள்கிட்ட சொல்றாரு, நீங்க வந்து வைகோவை வெளியில எடுத்தா மட்டும்தான் ஸ்டாலினால வளர முடியும் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு என்ன பண்ணலான்னு அவர் கேட்டாரு. நான் ஒரு ரிப்போர்ட் போடுறேன், அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. என்னடா கலைஞர் கேட்கிறாரு. ஆமா, இவர் சொல்றாரு, நான் ரெக்ரூட்மெண்ட் ஒன்று போடுறேன், ஒரு அறிக்கை ஒன்று போடுறேன், நீ அதை நடைமுறைப்படுத்திருந்தாரு அப்படின்னு. என்னடான்னா, விடுதலை புலிகளால ஆபத்து உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை போட்டு கடைசியில் அதை அடிப்படையா வச்சு நீ வந்து என்ன கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வெளியேற்றி ஆளை அது நான் தான் பண்ண அப்படின்னு அவர் சொல்றாரு. சரிங்க. அதனால இந்த மாதிரிலாம் நான் வந்து அரசியல் எனக்கு தெரிஞ்சவன். நானும் நாஞ்சில் நாட்டு தமிழன், எனக்கும் தமிழ் தேசிய உணர்வு இருக்கு. அவர் சொல்றாரு, எனக்கும் தமிழ் தேசிய உணர்வு இருக்கு. நீ என்னமோ பெரிய தமிழன் நீ மட்டும் சொல்லிட்டு இருக்கியா? ஒண்ணு பாத்துக்க, நீ சின்ன வயசு, நீ லீடரா வரும்பொழுது உனக்கு எதிர்த்து லீடர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் கம்மி. ஸ்டாலின் இந்த பக்கம், அங்க மூப்பினாரு அவர் பையன், அடுத்தது வைகோ எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி சொல்றாருங்க. இப்படி எல்லாத்தையுமே சொல்றாரு. ஏடிஎம்கேல ஆளே இல்லை சொல்றாரு. இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது நீ பெரிய லீடரா வருவ, நீ ஒழுங்கா அரசியல் பண்ணு அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. அப்புறம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 பேரும் சேர்ந்து வெளியில வந்தோம். வெளியில வந்து சால்வை போட்டீங்களா? இல்ல சால்வை எடுத்து போன உடனே பாருங்க, சால்வை அது ஒரு பெரிய இது இருக்கு. போன உடனே ஒரு சால்வை போடுறாரு. சால்வை போடுறது துண்டு போடுறதா இருக்கட்டும், திரும்ப குண்டு போடுறத முதல்ல நிப்பாட்டு சொன்ன முதல் வார்த்தை அப்படின்னாரு. இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டு உட்காந்தாரு. சரி, அப்ப என்னன்னா, உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள்னா அது வந்து குண்டு வைக்கிற குண்டு துப்பாக்கி இவங்க வந்து வன்முறை பண்ணுவான், இப்படி ஒரு இதாக இருந்துகிட்டு இருந்து. இப்போ இந்த சூழல் போயிட்டு இருக்குங்க. அடுத்தது 97 மேலவளவு, அப்புறம் குடும்பாவை எரிப்பு, ஈழத்தமிழருக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டங்கள், அப்புறம் நிறைய கருத்தரங்கங்கள். இதுக்கு இடையிலேயே நான் வந்து எப்படின்னாக்க, வெறும் விடுதலை சிறுத்தைகள் மட்டும் இல்லாமல் நான் சொன்னாங்கல்ல அரங்ககுண சேகரன், அவரு டீம் எல்லாம் அவங்க எல்லாத்தையும் இறங்கிச்சு. சாதி ஒழிப்பு ஐக்கிய முன்னணின்னு ஒன்று கட்டுறோம். அதுல நான் தான் பொறுப்பாளர், நான் தான் அதுல வந்து ஒருங்கிணைப்பாளர். அந்த சாதி ஒழிப்பு ஐக்கிய முன்னணிக்கு ஒருங்கிணைப்பாளர். இப்ப இவங்கெல்லாம் சேர்ந்து அதுவும் சில தொடர் முழக்க போராட்டங்கள், அது இதுன்னு அது மூலமா கலை விழா, தொடர் முழக்க போராட்டம், பஞ்சநல பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே அதுலயும் எடுக்கிறோம். அந்த கூட்டமைப்பு சார்பாகவும் சென்னையிலாம் பெரிய கருத்தரங்கமே நடத்துறோம். அந்த கருத்தரங்கு தலைப்பே சாதி ஒழிப்பு தமிழ் தேசிய விடுதலை, சாதி ஒழிப்பும் தமிழ் தேசிய விடுதலையும் அப்படிங்கிற தேவை இருக்கு அப்படின்னு அங்க ஒரு கருத்தரங்கம் வந்து சென்னையில் நடக்குது. இதெல்லாம் சாதி ஒழிப்பு ஐக்கியம் நடத்துது. அது இப்போ விடுதலை சிறுத்தைகள் தான் முன்னெடுத்து பண்றோம். இப்போ இவ்வளவு வேலைகளை வந்து 96, 97, 98 மிகப்பெரிய நெருப்பாற்று நீஞ்சல் தான் நீந்தணும். எங்க பார்த்தாலும் கலவரம் வரும், திடீர்னு அதுக்கு முகம் கொடுக்குறோம். அப்ப இந்த இடத்துல மேலவளவு படுகொலை, சென்னகரம்பட்டி படுகொலை, இங்க திண்ணியத்துல மலந்தண்ண வச்சது விஷயம், அப்புறம் இங்க இது முருகேசன், கண்ணகி முருகேசன் படுகொலை, இவ்வளவு திருமணம் எரிச்சு கொண்டது. ஆமா, இது தாண்டி இந்த முள்ளுக்குறிச்சி கலவரம் சொன்னேன். அதே மாதிரி இங்க இந்த திருவள்ளூர் அரெஸ்ட் ஆகியிருந்தப்ப, கைது பண்ணப்ப இங்க பிரிவென்டிவ் அரெஸ்ட் போய்
ஒகுளூர்னு ஒரு ஊர்ல மிகப்பெரிய கலவரங்க, போலி துப்பாக்கி சூடு வரைக்கும் பண்ணி, அதுல நான் தான் ஏவொன்னு. கிட்டத்தட்ட 25-27 ஆண்டுகளுக்கு உட்பட அந்த கேஸ் இப்பதான் விடுதலையான. அப்போ அந்த கிட்டத்தட்ட 35 பெண்கள் 35 ஆண்கள் எல்லாம் ஜெயிலில் இருந்தாங்க. அப்புறம் அதை வந்து ஹியூமன் ரைட்ஸ் அவர் வழக்கறிஞர் நம்ம ரத்னம் மூலமா, அப்புறம் அவர் கீதான்னு அவங்க சென்னையில் இருக்காங்க, அவங்க வந்து கட்டிட தொழிலாளர்கள் சம்மேளனம்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. அந்த அவங்கெல்லாம் வந்து உமன் கமிஷனுக்கு போய் அங்கே டெல்லியிலேருந்து கௌதம் கோஷ்னு ஒருத்தர் வர வச்சு இப்போ அதெல்லாம் பண்ணார். இப்போ அதெல்லாம் நான் அலைஞ்சி எல்லாத்தையும் தோழர் வந்து உங்கள் கூட நிறைய ட்ராவல் பண்ணி, நிறைய பயங்கரமாக ட்ராவல், எல்லா வழக்கிலும் அவர் தான் நடத்தும். இப்போ இவ்வளோ வழக்கறிஞர் இருக்காங்களே எஸ்சியில், எந்த வழக்காவது நடத்துகிறாங்களா? 1-2 பேர் இப்போ சத்யசந்திரன் மாதிரி இருக்கிறவங்க தான் 1-2 பேர் கூட இருந்தாங்க. பெரும்பகுதி யாருமே இல்லை தொடர். இவ்வளோ பேர் எத்தனை அம்பேத்கரிசம் பேசுகிறாங்க, எவ்வளோ இது புரட்சி பேசுகிறாங்க. இந்த வழக்கு ஒருத்த கூட போய் நடத்த தயாராக இல்லை. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் சொல்லப்போனால் வழக்கறிஞர் ரத்னம் ஒரு எஸ்சி இல்லை. அவர் வந்து நாங்கள் ஒரு நாள் எஸ்சின்னு அவர் வேற காஸ்ட்னு பார்த்தது கூட கிடையாது. அப்போ அவர் ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனை மார்க்சிஸ்ட் சிந்தனை இருந்ததுனால இந்த வழக்கு முழுசும் எந்த ஒரு பைசா கூட கிடையாது. இந்த ஒகுளூர் கேஸில் 14 நாளில் வித்தவுட் கண்டிஷனில் எங்களை வந்து பெயில் எடுத்தார். இப்போ அவ்வளோ கண்ணகி முருகேசன் வழக்கை முடிச்சது அவர் தான். அது ஒரு மேல உளவு கேஸை அங்கே நடத்தினா தீர்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து கரூர் கோர்ட்டில் நடத்தி, அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு நினைக்கிறீங்களா? அந்த வழக்கு நடத்தி முடிச்சாரு. இப்படி ஒரு பெரிய பயணம் இந்த 3 ஆண்டு காலகட்டம் தான் ஒரு நெற்பாற்று பயணம் மாதிரி, போராட்ட காலகட்டம். இப்போ இந்த சூழல் வரும். எனக்கு 2 கேள்விகளோட நம்ம ஒரு இடத்துல நிறுத்துவோம். அது 99 தேர்தலுக்குள்ள நீங்க வரீங்க. தேர்தல் பாதை திருடர்கள் பாதை அப்படின்னு இருந்துகிட்டு இருந்த நீங்க தேர்தலுக்குள்ள முத வரீங்க. மூப்பனாரோட இணைஞ்சி அரசியலுக்குள்ள முதல்ல வரீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு தோழர். தமிழரசன் அவருடைய உன்னதமான ஒரு கொள்கை, அது வந்து மார்க்சிய பார்வை, சாதிய ஒற்றுமை. எந்த வடக்க எதை அதிக பெரும்பான்மை இருக்கக்கூடிய 2 சமூகத்துக்குள்ள ஒற்றுமைன்றது தான் தோழர் தமிழரசனுடைய பார்வை. அந்த மாதிரி அவர் இருக்கிறப்ப சாதிச்சு காட்டினார். அந்த மாதிரியான கலவரங்கள்லாம் வந்ததில்லை. இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக வன்னியர் மக்கள் பகுதியில் வந்துட்டு அவர் யாருன்னு தெரியாது, அதிகமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தான் அவர் பாடுபட்டு இருக்கிறார். உங்களுடைய தலைமை எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்ட அந்த கட்டமைப்பில் நீங்கள் அவரை போல இயங்கியிருக்கலாமே, ஏன் சாதிய வட்டத்துக்குள்ளே வந்தீங்க? எந்த தமிழரசன் அவருடைய பொது நோக்கம்னு ஒன்று இருந்ததில்லை. ஒரு இந்த தமிழ் சமூகத்துக்குள்ள தமிழ் தேசிய கட்டமைப்புன்றது பெரும் சாதிகளாக இருக்கக்கூடிய இவர்கள் ஒற்றுமை வேணுன்றதுலேருந்து நீங்கள் விலகிட்டீங்களே? இல்லை, அதாவது எப்படின்னா, நாங்கள் வந்து விலகலை. சாதி அவர் என்ன கனவு கண்டாரோ அந்த கனவை தான் நான் கொண்டு போகிறோம். அவர் சாதி அந்த கனவு இருந்தால் வடக்க கூடாது. யார் அணிதிரள்றாங்கிறத அவர் வந்து அவருக்கு இருக்கிற காலகட்டத்தில் பாமக கிடையாது. அவருக்கு இருக்கிற காலகட்டத்தில் பாமக ஒன்றும் இல்லை. அவரு இந்த பாமக வர அவங்களுக்குண்டான அந்த மக்களை திரட்சியை வந்து மட்டும் உருவாக்குது இருக்கட்டும். ஆமா, அந்த மக்கள் இந்த மக்கள் நீங்க ஒன்றிணைந்த ஒரு ஒருங்கிணைந்த ஒரு ஒன்றாக சேர்ந்த அரசியல் விடுதலை சிறுத்தைகளுடைய பயணத்துல நாங்க எங்க கூட இருந்தாருல தமிழரசன் கூட இருந்தப்ப நான் வடமலைன்னு அவர்லாம் என் கூட வந்து பல கூட்டங்களுக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி கௌதமனுடைய அப்ப வந்திருக்கிறாரு. அதே மாதிரி அவர் நிறைய காலகட்டத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் நின்றுட்டு இருப்பாரு, பேசிட்டு இருப்பாரு, போராட்டத்துல நிப்பாரு. குறிப்பா அதே மாதிரி நடந்தாலும் அவர் நிப்பாரு. ஆமா, அதே மாதிரி கந்தசாமி ஆடிட்டர் நான் சொன்னேன்ல, அவரு எங்க கூட தான் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் இதழை கொண்டுட்டு வரதுக்கு 2 தடவை அவர் வீட்டுல தான் உட்காந்து நாங்க டிசைன் பண்றோம். அவர் வந்து நாங்க உடையாருன்னு பார்த்தது இல்லை. இப்ப அதே மாதிரி இவரு புஷ்பராஜ்னு சொல்லிட்டு தட வழக்கில் போனவர், 2 இதழுக்கு முழு பணத்தை ஒத்துக்கிட்டவர் புஷ்பராஜ் தான். அவர் வந்து தட வழக்கில் போயிட்டு இருந்தார். அவர் வந்து முதலியார் சமூகம்னு நம்ம பார்த்தது இல்லை. இப்போ இப்படி வந்து சில பேரோட நாங்கள் தொடர்புல தான் இருந்தோம். ஆனா சாதி ஒழிப்பை வந்து முன்னிலைப்படுத்தி சில பிரச்சனைகள் வருது. இது நியாயமா தப்பான்னு அவங்க முடிவு எடுக்கணும்ல மற்ற சமுதாயத்தில் இருக்கவங்க. இப்போ அதுல எங்களுக்கு சில பேர், எனக்கே இங்க பயணம் பண்ணும்போது தோழர் எங்க ஆளுவை கொஞ்சம் கருவிட்டு இருக்கானோ கொஞ்சம் பார்த்து போங்கன்னு வன்னீர் சைட்ல இருந்து எனக்கு தகவல் சொல்றேன் இருந்தாங்க. காரணம் என்னன்னா, ஏன் என்ன சொல்லப்போனா, ஒரு தடவை குரு நானும் சந்திக்கிறோம். அப்போ வந்து சந்திக்கும் போது என்னை பார்த்து சொல்றாரு, என்ன ரொம்ப சந்தோஷம்ண்ணே, நீங்க வந்து எடுக்கும்போது நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ நான் சொன்னேன், இப்போ குழுமூர்னு ஒரு ஊரில் மிகப்பெரிய கலவரம் நடந்தது. அதே மாதிரி முள்ளுக்குறிச்சி பிரச்சனை இப்படி பல இடங்கள் நடக்கும்போது அவர் சொன்னார், காடுவெட்டி குரு சொல்றாரு, நீங்க எடுத்திருக்கீங்கன்னு சொன்னா, நீங்க தலையிட்டிருக்கீங்கன்னு சொன்னா அது நியாயமா இருக்கும் சொன்னார். நீங்க தப்பு பண்ணிருப்பீங்கடா, அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. பிரச்சனை என்னன்னு பார்ப்போம். பிரச்சனை உங்க சைடு தப்பு இருக்குல்ல, ஒத்துக்கணும்ல, ஒத்துக்காம கலவரம் பண்றீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப என்ன பிரச்சனைனா, அதை புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்க, கலவரம் வந்திருக்காரு. அப்ப நமக்குள்ள உழைக்கிற மக்கள் ஒன்னா இருக்கணும். ஏன் ஒரு தாய் மக்கள் மாநாடு நடத்தியிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் சார்பா, பாமக ராமதாஸ், அதே மாதிரி அங்க இவரு மதுரை
முக்குளத்தூர் பேரவையில் அவர் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய கூட்டம்லாம் நடத்திருக்கோம். எங்கே பிரச்சனை வந்ததுன்னா பாமக தேர்தல் பாதையில் வருது, நாம் வந்து அந்த நேரத்தில் தேர்தல் இல்லை, 2 பேருக்குள்ள பிரச்சனை வருது. அதில் ஒரு சைடுக்கு அவங்களுக்கு வந்து அவங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நாம் வந்து என்ன சொல்கிறோம், ஏன்னா நியாயத்தை கொடுப்போம். ஒன்றாவது ஒரு பொண்ணை கொண்டு இருக்காங்க, பாலியல் அந்த அதன் ஒரு பொண்ணை கொண்டு இருக்கு. அப்போ அதுக்கு நியாயம் சைடு நிற்கணும்ல. உதாரணத்துக்கு அந்த கண்ணகி முருகேசன் படுகொலை நடந்திருக்கு, பட்ட பகல்ல படுகொலை பண்றாங்க. எல்லா வன்னியர் சமுதாயமும் சேர்ந்து நின்று வேடிக்கை பார்க்குது. அப்ப இது நியாயம்னு ஒருத்த கூட தடுக்கலையே அதை. அப்ப எது நியாயம்? இப்ப நம்ம வந்து சும்மா வந்து அப்படியே சொல்லிடக்கூடாது. நாம வந்து இன்னைக்கும் சரி அந்த ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்கிற மனப்பான்மையில தான் இருக்கும். சமுதாய ஒற்றுமை நல்லிணக்கத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறோம். இல்ல இடையில வந்து 2 பேரும் இணைஞ்சு பயணிச்சிங்களே, எப்படி பயணிச்சோம்? அதான் சொல்றேன், ஒருதாய் மக்கள் மாநாடு போடுறது. ஏன் சொல்ல போனா தோழர் திருமா வந்து இவருக்கு ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு தமிழ் குடிதாங்கன்னு சொன்னார், கொடுத்தாரு. அந்த மருத்துவர் ராமதாஸ் தான் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அண்ணல் அம்பேத்கர் சிலையை வந்து வடக்கமாக மறுப்பு சொல்ல சேர்ந்து பயணிச்சக்கூடிய அந்த சாத்தியக்கூறு எப்படி சாத்தியமா? இது எல்லாமே எப்படி இதெல்லாம் என்னன்னா திராவிட அரசியல் தான். நான் அதுதான் சொல்ல வரேன். முதல்ல கலவரத்துக்கு பிறகு நீங்க இணைஞ்சு செயல்பட்டு இந்த 2 சமுதாயத்தையும் இணைக்க கூடாதுன்னு திராவிட கட்சிகள் இருக்கு. அதை பேசணும் சொல்ல வரேன். எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. மிகப்பெரும் இந்த கலவரம் எல்லாம் பேசிக்கிறீங்க. ஒரு காலகட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இது ஒரு கட்டத்துக்கு 2 பேரும் சேர்ந்து நம்ம கை கோர்த்து பயணி பண்ணணும். ஒன்னா நீங்க பயணிச்சு இருக்கீங்களே, இருந்ததை வந்து அரசியல் கட்சி இவர் கூட்டணி அடுத்த கட்டத்துக்கு போறாரு. யாரு? ராமதாஸ் ஐயா. அப்ப இந்த 2 சமூகமும் ஒன்னா இருந்ததுன்னு சொன்னா, ஒன்னா இணைஞ்சா திமுகவும் அதிமுகவும் கிடையாது. சரி, இந்த புரிதல் ஏன் உங்ககிட்ட இல்லாம பாதையில முற்போக்கு பாதையில வந்த நீங்க இது ஏன் அந்த இடத்துல தவற? நம்ம யாரை போய் பாக்குறது? இப்ப நான் வந்து டாக்டர் ஐயா நமக்கு இன்னும் முரண்பாடு கிடையாது, அண்ணன் தீரன் எனக்கு முரண்பாடு கிடையாது. அப்பெல்லாம் மருத்துவர் இருப்பாரு, பேராசிரியர் தீரன் நல்ல மார்க்சிய சிந்தனை உள்ளவர். இன்னைக்கு கூட ஒருத்தர் நம்ம பேச முடியும். அப்ப அப்படிலாம் இருந்தோம். ஆனா அவங்களால ஃபீல்டுல நிக்கிற கேடர்களை வந்து அவங்களுக்கு தக்க வைக்க முடியல. அவங்களுக்கு நமக்கு வந்து டிஃபென்ஸ் தாங்களே, நாம போய் எந்த இடத்துலயும் கலவரம் பண்ண போறது இல்ல. இல்ல தோழர், அந்த பார்வை பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி முதல்ல இருந்தது. பேராசிரியர் தீரன் அவர் இந்த மாதிரி இடதுசாரி சிந்தையில் இருந்தவர். அப்புறம் வந்துட்டு புலவர் கலியபெருமாளுடைய மகன் வள்ளுவன் இவங்கெல்லாம் இருந்ததால பாட்டாளி உழைக்கும் வர்க்கம் என்ற பேர்ல ஒன்னா சேர்ந்து இந்த ஒரு கூட்டமைப்பு உள்ள வந்தது. நீங்க பயணிச்சீங்க. ஆமா, பயணிச்சோம். வட மாவட்டங்கள் முழுக்க அம்பேத்கர் சிலையை மருத்துவர் ராமதாஸ் பண்ணாரு. நீங்க தமிழ் குடிதாங்கின்னு பட்டம் கொடுத்தாங்க. ஆமா, இந்த ஒற்றுமை பின்னாடி சாத்தியமாச்சு இல்ல? சாத்தியம் இல்லாததுக்கான காரணம் முழுக்க நாங்க 2 பேரும் ஒன்னா, அவர்களுக்கான மனநிலையை அவங்களுடைய கேடரை தக்க வைக்கிற சில போக்குகள் அவங்க மாறுறாங்க. அப்ப எங்களுக்குள்ள முரண்பாடு வந்துருது. என்ன வந்து ஐயாவே இப்படி மாறி போயிடுறாரு அப்படின்னு எங்களுக்குள்ள முரண்பாடு வந்துருது. அதனாலதான் அந்த பிரிவினை கூர்மையாகுது. அந்த கூர்மைக்கு காரணம் திராவிட கட்சிகள் தான். அதுல உணர்றோம். அதுக்கு பிற்பாடு நாம வந்து நம்ம தேர்தல் பாதையே இல்லையே ஒரு மாதிரி. அப்புறம் நமக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் தான். இப்ப கட்சியை கொண்டுட்டு போகணும்னு போயிட்டே இருக்கிறோம். போகும்போது 99 தேர்தல் வருது. தேர்தல் வரும்போது நாங்கள் ஆய்வு பண்ணுறோம், தமிழ்நாடு முழுக்க ஆய்வு. இன்னும் சொல்லப்போனால் ஐயா இளையபெருமாள், வைபாலசுந்தரம், அண்ணன் சேக்கு போன்றவர்கள்லாம் கூட, சேப்பன் போன்றவர்கள்லாம் தாண்டி, சேப்பன் ஆமாம், இவங்களெல்லாம் தாண்டி ஒரு வலுவான அமைப்பாக தமிழ்நாடு முழுக்க ஒரு நல்ல வலுவான அமைப்பை கட்டமைச்சிட்டோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் நம்ம தனிச்சு போட்டிடுறது. மற்ற தொகுதி எல்லாத்துக்கும் அன்கண்டிஷனல் சப்போர்ட்டா ஏடிஎம்கே அப்படின்னு போவோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கலவரம் ஒன்று வந்து பாலூர் பக்கரி படுகொலை அப்படின்னு ஒன்று நடந்தது. அப்போ அந்த படுகொலைக்கு வந்து நம்ம வந்து அம்மா போய் பார்த்துடலாம் அப்படின்னு நாங்கள் முடிவெடுக்கிறோம். அப்போ அங்கே போய் பார்த்து பேசுகிறோம். திரும்ப நீங்கள் இப்போ தேர்தலில் என்ன பண்ண போறீங்க? அம்மா, நாங்கள் உங்களை பார்க்க வந்திருக்கோம்னாவே உங்களை ஆதரிக்கிறது தான், எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருங்க, இந்த மாதிரி குரல் கொடுங்க. அதே மாதிரி அடுத்த நாள் இந்த அம்மா அறிக்கை கொடுத்துட்டாங்க. முதல் இந்த மாதிரியான சாதிய பிரச்சனை மோதலுக்கு முதல் ஒரு அறிக்கை கொடுத்தது அதிமுக தான். தோழர் வந்து திமுகவுல இருந்து வளர்ந்தவர், நான் வந்து கம்யூனிஸ்ட்ல இருந்து வளர்ந்தவன். அப்ப எங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனாக்க, ஜெயலலிதா அம்மாவை பார்த்து வந்தோம்ல, பார்த்துட்டு வந்த அடுத்த உடனே அவருக்கு நிறைய செல்லாம் கிடையாது, இந்த பேஜர் தான். அதுல நிறைய குறுஞ்செய்தியில நிறைய வருதாட்டு, அதெல்லாம் போட்டு கோவப்படுறாரு, போட்டுட்டு போடுறாரு. இவங்கெல்லாம் எல்லாம் எனக்கு ஆலோசனை சொல்றாங்க.
நாம் தேர்தல் நிலைப்பாடு எடுக்கலைன்னா அவருதான் தெற்கே வந்து கிருஷ்ணசாமி, இங்க அண்ணன் வடக்க மூர்த்தி, இவங்க தான் தலித் லீடரா போக்கஸ் ஆவாங்க. நாம தலித் லீடரா இல்ல, லெப்டிஸ்ட் நக்சலைன்னு நம்மள முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. அப்படியா தேர்தல் நிலைப்பாடு எடுக்கிறோம், அப்போ ஒரு தொகுதியில மட்டும் நம்ம நிக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறோம். தனியா நிற்போம். எடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். திடீர்னு பார்த்தா எனக்கு வந்து அடுத்த நாள் போன் வருது. என்ன தொடர் அப்படின்னா, இல்ல ஒரு மாற்று, ஒரு சின்ன திருத்தம் அப்படின்னாரு. என்ன திருத்தம் அப்படின்னு, இல்ல நாம வந்து ஏன் மூப்பனார் கூட போனா என்ன, வண்டியிலே உட்காந்து சிந்தனை செல்வன் தோழரும் உட்காந்து கன்வின்ஸ் பண்றாங்க என்ன போவோம் அப்படிங்கிறாரு. எனக்கு போனாவே விடுதலை சிறுத்தைகள் போட்டுவானே அப்படின்னு. அப்புறம் போன உடனே போட்டு விடுதலை சிறுத்தைகள் தமாகோடு இணைஞ்சு. சரி எத்தனை தொகுதி என்ன ஆகணும் அப்படி 3 தொகுதி கொடுத்தாரு. என்னென்னா நாகப்பட்டினம், பெரம்பலூர், திண்டிவனம். இது முதல் தேர்தல். நாங்க திண்டிவனத்தை போய் யாரு, அது பொது தொகுதி, அது யாருக்கு தோழ வாங்கினோம்? இல்ல தேவநாதன். ஏங்க தேவநாதன் இப்பதான் உங்களுக்கு நட்பே. அதுக்குள்ள விடுதலை சிறுத்தைகள் பயணத்துல அவர் என்ன பண்ணார் அதை சொல்லுங்க. அதை விட்டு போய் அவரை போய் நீங்க என்ன தோழர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம எஸ்சிலே வந்து நிற்போம், ஏதாவது பண்ணு கேளுங்க அப்படின்னு. அப்பதான் என்ன பண்ணாரு, ஒரு திரும்ப போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு பாராட்டுக்கு, இல்ல என்ன ஐயா நிக்க சொல்றாரு அப்படின்னாரு. சரி அப்ப நிக்கிறதானே சொல்லுங்க. அதுக்குதான் அவர் வந்து ரிசைன் பண்றாரு பதவியை. அதுக்கு முன்னாடி வேலையை ரிசைன் பண்ணிட்டு நான் நிக்கிறேன்றது. தேர்தலில் வர வந்த ஒருபாடு நிறைய ஒயிட் காலர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தேர்தல் கட்சி ஆயிடுச்சுல, இதுக்கு முன்ன வரைக்கும் தீவிரவாத இயக்க அரசியலா இருந்துட்டு இருந்தது, அது வேற ஒரு பேர் இருந்தது. தேர்தலுக்குள்ள ஜனநாயக பாதைக்கு வந்த உடனே நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தா எங்களுக்கும் தோழருக்குமான தொடர்புகள் குறையுது. தேர்தல்லாம் எவ்வளவு பயிற்சி இதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் நான். அதாவது ரவிக்குமார் அப்ப அது வரைக்கும் கிடையாதுங்க. ரவிக்குமார்லாம் அப்பா கிடையாது, எங்களை பார்த்து விமர்சனம் தான் பண்ணுவார் அதிகமா. அம்மா அதை பார்த்தோம்ல முதல்ல பக்கிரி படுகொலைக்கு, அப்ப அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா, இது இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல், நீங்க இதுல நின்று என்ன பண்ண போறீங்க, இப்ப இதுல ஆசைப்படாதீங்க, அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு வாங்க, நான் அவங்கள வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல வச்சுக்கிறேன்னு அந்த மாசம். அப்படி போயிருந்தோம்னா நாங்க 5 தொகுதி கொடுத்தாலும் 5 எம்எல்ஏ ஆயிருக்கோம். எனக்கு தேவை கட்சி தோழர், அப்படிதான் போயிருந்தது. இதுல அவர் டர்பன் போனப்ப நான் டெல்லிக்கு கவர்மெண்டே அனுப்பி சொல்லிச்சு அந்த காவிரி நீர் பிரச்சனை சம்பந்தமா. அப்ப அதுக்கு நான் போயிட்டு வந்தேன். இப்ப இந்த மாதிரி 2 பேத்துக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் ஆச்சு. அப்ப கூட நான் மையக்குழு கூப்பிட்டுறாங்க, அப்ப கூட நான் போறேன்னு சொன்னேன். திடீர்னு பார்த்தா விளம்பரத்துல வருது, எனக்கு போன் பண்ணிலாம் சொல்றாங்க, டிவியில ஓடிட்டு இருக்கு, பொதுச் செயலாளர் கட்சி விட்டு நீக்கிட்டாரு.